பேரன்பு கொண்ட உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கம். ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தோம் தாழ்ந்தோம் என்ற பேதங்கள், நிற வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள் உலகெங்கும் இருக்கின்றன. ஆனால் ஔவையார் கூறியது போல, சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கார் நீதி வலுவான் நெறிமுறையில் இட்டார் வெறியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று ஔவையார் கூறுகிறார். சாதி இரண்டென்றால் ஆண் சாதி பெண் சாதி. இன்னொரு சாதி இருக்கிறது, அதுதான் திருநங்கை. ஆனால் மனித இனம் சாதியை விட்டு வெளிவந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக இந்தியாவில், தமிழகத்திலே இந்த சாதிக்கு எதிராக எத்தனையோ பெரியோர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி சொல்லுதல் பாவம் என்றார்கள். ராமானுஜர் இந்த சாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மகான்களுள் ஒருவர். எந்த மகான்களுமே சாதிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவனுக்கு மொழி வேறுபாடுகள், மொழி பிரச்சனை இறைவனிடத்திலே இல்லை. இனப்பிரச்சனை இறைவனிடத்திலே இல்லை. இறைவனிடத்திலே நிற வேறுபாடுகள் இல்லை. இறைவனிடத்திலே எந்த பேதங்களுமே இல்லை. அவன் எல்லோருக்கும் பொதுவானவனாக, எல்லோரையும் சமமாக பாதிப்பவனாக இறைவன் இருக்கிறான். ஆனால் மனிதன் மேலோன் கீழோன் என்ற பிரிவினைகளை ஏற்பாடு செய்து வைத்துள்ளான். இது மிக கொடுமையானது. தீண்டாமை காலங்காலமாக இருந்து வருகிறது. ஒரு பெரிய இனம் ஒடுக்கப்பட்ட இனமாக, தாழ்த்தப்பட்ட இனமாக இருந்து வருகிறது. அவர்களை அரிஜன்ஸ் என்று கூறுகின்றனர். அரிஜனங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இறைவனுடைய ஜனங்கள் என்று அர்த்தம். ஹரியினுடைய ஜனங்கள், அதனால் ஹரிஜன்ஸ். அவர்கள் உயர்ந்தவர்கள் என்றே அர்த்தம். ஆனால் ஹரிஜன் என்றால் தாழ்ந்தவர்களாகவே கருதுகின்றனர். ஹரிஜன்ஸ் என்று. எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். வேறுபாடுகள் எங்கும் இல்லை. பொதுவாக இந்த உயர்ந்த குலம் என்று கருதிக் கொள்பவர்கள் தாழ்ந்த குலம் என்று பலரை ஒதுக்கி வைத்து பல பிரிவினரை உருவாக்கி அவர்களை அடிமைப்படுத்தி ஒடுக்கி நசுக்கி வந்துள்ளனர். அவர்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்து வந்துள்ளனர். மக்களுக்கு பொதுவாக விழிப்புணர்வு ஏற்படுவதை மேல்தட்டு மக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் காலங்காலமாக ஒரு விழிப்புணர்வு வெகுஜன மக்களிடத்தில் ஏற்படாத வண்ணம் பார்த்தே வந்துள்ளனர். இன்றல்ல நேற்றல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. அது மதங்களிலும் பிரதிபலித்திருக்கிறது. எல்லா மதங்களுமே இதுக்கு விதிவிலக்கல்ல. எல்லா இடங்களிலுமே இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கடவுளின் பெயரால் கொடுமைகள் புரிந்துள்ளனர். கடவுளின் பெயரை சொல்லியே தாழ்த்தி வந்துள்ளனர்.
ஆகவேதான் நாத்திகவாதம் என்று ஒரு ஒரு பிரிவினர் உருவாக ஆரம்பித்துள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே உண்மையில் கடவுள் பொதுவானவர், அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். அவரிடத்திலே சாதி வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லை, நிற வேறுபாடு இல்லை, நாடு வேறுபாடு கூட கிடையாது. அப்படி இருந்தால் அவர் இறைவனாகவே இருக்க முடியாது. இறைவன் எல்லோரையும் சமமாகவே பாதித்துள்ளார், சமமாகவே கருதி வந்திருக்கிறார், சமமாகவே படைத்துள்ளார். பஞ்சபூதங்களும் இறைவனுடைய படைப்பு. ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, மண், இவை இறைவனுடைய படைப்புகள். இவை அனைத்துமே மக்கள் அனைவருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாகத்தான் படைத்திருக்கிறார். அதில் பேதங்கள் இல்லை. ஆனால் பேதப்படுத்துவதெல்லாம் அதிகார வெறி கொண்ட மனிதர்கள் தான், பதவி வெறி பிடித்த மனிதர்கள் தான், ஆசை பிடித்த மனிதர்கள் தான், பேராசை மிக்க மனிதர்கள் தான், ஆணவக்காரர்கள் தான், சுயநலவாதிகள் தான். மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பேராசை, ஆணவம், இவைகள்தான் இந்த உலகத்தையே, உலக மக்கள் அனைவரையுமே பாதிக்கின்றன. அதாவது மும்மலங்கள் என்று சொல்வார்கள். ஆணவம், ஆசை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய இந்த கர்மாக்கள், இவைகள் உலகில் உள்ள அனைவரையுமே பாதிக்கின்றன. ஒரு மனிதனுடைய சுயநலம் ஒரு சமூகத்தையே பாதிக்கிறது. இறைவன் எல்லாவற்றையும் மனிதன் பொதுவாகத்தான் வைத்திருக்கிறான், அனைவருக்கும் சமமாகத்தான் வைத்திருக்கிறான். இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே பொதுவாகவே உள்ளன. ஆனால் மனிதனுடைய பேராசைகளும் சுயநல வெறிகளும் தான் இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களையுமே பாதிக்கின்றன. ஆகவே இவற்றை எல்லாம் கடந்து மனிதன் இந்த ஆணவம், கர்மா, ஆசை, இவை மூன்றையும் மனிதன் தொலைத்து அவற்றை கடந்து இறைவனடி சேர வேண்டும் என்பதே அடியேனின் விருப்பம். அவற்றால் மட்டுமே உலகில் நன்மை விளையும். அனைவரும் இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். அதற்கு இந்த மும்மலங்களையும் கடக்க வேண்டும். ஆசைகளை கடந்து மனிதன் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அடியேன் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.